வணக்கம். இன்னைக்கு நாம வள்ளலாரின் திருவருட்பாவிலிருந்து சில பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. குறிப்பா சன்மார்க்க பெருநெறி, மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற ஞானசரிய பகுதி. ஞான வழியில எப்படி செயல்படுறதுன்னு சொல்ற பகுதி இது. சரி. வள்ளலார் இதுல சொல்ற மரணமில்லா பெருவாழ்வு, அப்புறம் கடவுளோட உடனடி வருகை. இந்த மாதிரி ரொம்ப வியப்பான சில கருத்துக்களை பத்தி தான் பேச போறோம். வாங்க இதை கொஞ்சம் விரிவா அலசலாம். ஆமா, நிச்சயமா. இந்த பாடல்கள்ல இருக்கிற கருத்துக்கள் மேலோட்டமா பாக்குறத விட ரொம்ப ஆழமானவ. உண்மைதான். இந்த உலகியல் இன்ப துன்பம், சமய வேறுபாடு, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு புது நெறிய அவர் சொல்றார். அதன் மூலமா கிடைக்கிற பெரும் பேரு பத்தியும் பேசுறார். அதாவது அந்த மரணத்தை வெல்ற நிலை பத்தி சொல்றீங்க. அதேதான், மரணமில்லா பெருவாழ்வு. இதுக்கு அவர் கொடுக்கிற முக்கியத்துவம், அந்த அவசர உணர்வு, அது ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஆமா, முதல்லயே நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்கிற விஷயம் என்னன்னா, கடவுளோட அதாவது அருட்பெருஞ்சோதியோட வருகைக்கான சரியான நேரம் இதுதான், நற்சருணம் இதுவேன்னு சொல்றது. இறந்தவங்கெல்லாம் எழுந்திருப்பாங்க, நாம எல்லாரும் அழியாத ஞான அமுதவடி வம்பெறலாம், அதாவது மரணம் இல்லாத ஒரு தெய்வீக உடலை பெறலான்னு ரொம்ப ரொம்ப உறுதியா சொல்றாரு. ஆமா, இது கேட்கும்போது ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்குல்ல. சாதாரண விஷயமா தெரியலையே இது. ஆமா, பிரமிப்பானதுதான். ஆனா அவர் ஏன் இவ்ளோ அழுத்தமா இவ்ளோ உறுதியா சொல்றாருன்னு யோசிக்கணும். அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. என்னது? அவர் மக்கள் படுற துன்பத்தை பாக்குறாரு. அவங்க வீண் விவாதங்கள், சூழ்ச்சிகள் இதுலயே காலத்தை கழிக்கிறாங்க. உண்மையான சுகம்னா என்ன, தூய்மைனா என்னன்னு தெரியாம இருக்காங்கன்னு வருத்தப்படுறார். அந்த வரிகள், சுகமறியீர் துன்பம் ஒன்றே, சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்திலீரேன்னு சொல்றாரே. அதேதான். அந்த நிலையில இருந்து மக்களை எப்படியாவது மீட்கணுங்கிற ஒரு தீவிரமான எண்ணம் தான் இந்த அவசர அழைப்புக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். சரி, அதோட அவர் தன்னை சாதாரணமா சொல்லிக்கல. தன்னை முத்தரெல்லாம் போற்றும் அருட்சித்தர் மகன் அப்படின்னும், தான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இறைவனோட வார்த்தை, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன்றின் வார்த்தைன்னு சொல்றது. ஆமா, அது அவரோட கூற்றுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்குது இல்லையா? இதை எப்படி எடுத்துக்கிறது? நிச்சயமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர் தன்னை இறைவனோட ஒரு நேரடி கருவியா, ஒரு வாய்க்காலா தான் பாக்குறார். இந்த அதிகாரத்தோட தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு போறார். என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே இருக்கிற மதங்கள், சமயங்கள் இதெல்லாம் பொய், மதம் சமயம் எல்லாம் பொய்ன்னு சொல்றார். இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆமா, அதையெல்லாம் விட்டு விலதுன்னு சொல்றார். இது வெறும் நிராகரிப்பு மட்டும் இல்ல, அந்த பழைய வழிகள்ல இருந்து விலகி ஒரே உண்மையான மெய்ப்பொருள் சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமென்னு உணர்ந்துக்க சொல்றார். சரி, அதுக்கு ஒரு புதிய நேரடி வழிய காட்டுறார். அதுதான் சமரச சன்மார்க்க நெறி. சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம்னு சொல்றார். சமரசம்னா எல்லாருக்கும் பொதுவான வேறுபாடு இல்லாத வழி அப்படிங்கிற அர்த்தத்திலையா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். எல்லா வேறுபாடுகளையும் கடந்து நிற்கிற ஒரு உண்மை வழி. சரி, இந்த வழியில போனா மரணத்தை வெல்லலான்னு சொல்றாரு இல்லையா? சார்ந்திடும் மரணம் அதை தடுத்திடலாம் கண்டீர்னு சொல்றாரே. ஆந்தா, அது எப்படி? அந்த மரணத்தை தடுக்கிற வழி என்னன்னு சொல்றாரே. சிற்சபைய பத்தி சொல்றாரே, தனித்திடு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரேன்னு. ஆமா, இங்கதான் சிற்சபை வருது. அந்த சிற்சபைய தரிசனம் செய்யறதுதான் மரணத்தை தடுக்கிற வழிங்கிறாரு. சிற்சபைனா சிதம்பரத்துல இருக்கிறதா இல்ல வேற அர்த்தமா? அது சிதம்பரத்தை குறிச்சாலும் வள்ளலார பொறுத்தவரை அது ஒரு அக அனுபவ நிலையாவும் இருக்கலாம். ஒரு ஞான வெளி, அந்த நிலையை அடையிறது, ஒரு உள்நிலை மாற்றம், அதுதான் மரணத்தை வெல்லும் வழிங்கிற மாதிரி அவர் சொல்றார். அப்ப இதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா? யார் வேணா இதை அடையலாமா? வள்ளலார் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த வழியில வர்றவங்களோட எல்லா தப்புகளையும் இறைவன் மன்னிப்பான், செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருள்வான்னு சொல்றார். யார் தன்னை திட்டினாலும் சரி, வைதாலும் வைதிடுமேன், அத வாழ்த்தா ஏத்துக்கிறேன்னு வாழ்த்தென கொண்டிடுவேன்னு சொல்றார் பாருங்க. ஆமா, மானம் அவமானம் பத்திலாம் கவலை இல்ல, மானமெல்லாம் போன வழி விடுத்தேங்கிறார். இது எதை காட்டுதுன்னா, முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு, அகங்காரத்தை விட்ட நிலை, அது தேவைன்னு சொல்றார். சரி, அப்புறம் தான் சொல்றதுல ஒரு துளி கூட பொய் இல்ல, பொய்தான் ஒரு சிறிதினீனும் புகழேன் சத்தியமேனும், இதெல்லாம் நீங்க எல்லாரும் புனிதம் அடையணுங்கிறதுக்காக நீவீரெல்லாம் புனிதமுறும் பொருட்டேன்னு சொல்றார். ஆமா, அதுவும் இரக்கத்தால தான் சொல்றேன். இரக்கத்தால் எடுத்து வைத்தேன்னு முடிக்கிறதும் அவரோட நோக்கத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. மிகச்சரியா சொன்னீங்க. இங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், அவர் நான்னு சொல்றது. அது வெறும் ராமலிங்க அடிகளுங்கிற தனி மனிதனை குறிக்குதா, இல்ல அந்த இறைநிலையோட ஒன்றி போன ஒரு நிலையிலிருந்து வர குரலான்னு கூட யோசிக்கலாம். ஓ, அப்படி பார்த்தா அதுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் கிடைக்குது. ஆமா,
அப்போ சுருக்கமா சொன்னா வள்ளலாரின் இந்த பாடல்கள் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வழிகளையும் விட்டுட்டு சமரச சன்மார்க்கம்னு ஒரு புது வழியில வாங்க, மரணமெல்லா பெருவாழ்வு அடையலாம், அதுக்கான நேரம் வந்துருச்சேன்னு ஒரு ரொம்ப தீவிரமான அவசரமான அழைப்பா இருக்கு. கண்டிப்பா இது ஒரு அழைப்பு மட்டுமல்ல, ஒரு அறிவிப்பும் கூட. சரி, இதெல்லாம் நீங்க படிக்கும்போது ஒரு வாசகரா உங்களுக்கு என்ன முக்கியமா தோணுது? நீங்க எப்படி இத பாக்குறீங்க? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. நீங்க கேக்குறது முக்கியமானது. அதாவது ஆன்மீக வரலாற்றிலேயே பாத்தீங்கன்னா, இப்படி ஏற்கனவே நல்லா நிறுவப்பட்ட பாதைகள் எல்லாத்தையும் மறுத்து ஆமா, மரணத்தையே வெல்ல முடியும்னு இவ்வளவு உறுதியா, ஏன் நம்புவதற்கே கடினமா இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை தர்ற ஒருவரை நீங்க எப்படி அணுகுவீங்க? நல்ல கேள்வி. அவர் முன்வைக்கிற இந்த ஒரு தனித்துவமான வழி, அவர் பயன்படுத்துகிற அந்த மொழி, அது கொடுக்கிற அந்த அபரிமிதமான நம்பிக்கை, இதோட தன்மை என்ன? இத பத்தி நீங்க ஆழமா சிந்திக்கிறதுக்கு இந்த மூலங்கள் ஒரு நல்ல தொடக்க புள்ளியா இருக்கும்னு நினைக்கிறேன்.